எக்கா எக்கா இவியலை பற்றி தான் சொன்னீங்களா? ஆமாம் ஆமாம், இவியலே தான். எக்கா இது சரியான லூஸாக இருக்கும் போல, நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வாசலில் உட்காந்து தூங்கிட்டு கிடக்குது. பேசாமல் ஒரு உதவி பண்ணுங்க, ஆளுக்கு 50-50 உதவி பண்ணி என்ன எப்படி வசதி பறிச்சிடலாமா பாதி பாதி? ஏட்டி அவிய படுத்துக்கிற போஸை பார்த்தியா? ஜாக்கி சேனுக்கே தங்கச்சி மாதிரி பறந்து பறந்து ஃபைட் பண்ணுவாவே. பரவாயில்லையா? நீ உதவாங்கு, நான் பறந்துருவேன் சிட்டா. பரவாயில்லனா ஓகே, பாதி பாதி, 90க்கு 90 ஓகே. அத்தி எனக்கு 90 வேணாம் 50 வேணாம், ஆளை விடுங்க. நான் அந்த அக்காவை எழுப்புறேன், நீ அமைதியா இரு. எக்கா எக்கா ஏட்டி அங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்கிட்டு வா. அக்கோ அக்கோ. யாரு? தூக்கத்திலே புலம்புதாவ பத்தியா? ஆமாக்கா ஆமாம், அதனால தான் சொன்னேன். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. ஆளுக்கு 50-50 நீங்கள் உதவி மட்டும் பண்ணால் போதும். சிட்டா 2 பேர் பட்ட பட்ட பட்டன்னு பறந்துடலாம். நீங்கள் தான் ஜாக்கி சேனுக்கு தங்கச்சி மாதிரி ஃபைட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நீ போட்டு குழப்பி விட்டுட்டு கிடக்கியே. எட்டி சுற்றி கேமராவெல்லாம் வச்சிருக்காவே, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கிடக்காத. நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும், சரியா? என்னமோ போங்க, கூப்பிடுங்க அந்த அக்காவை. எழுந்திருக்கிற மாதிரியும் தெரியல, நல்ல தின்னுபட்டு மலை மாடு மாதிரி மல்லாந்து படுத்திருக்கத பாருங்க. சும்மா நெய் நெய் நீங்களே வந்து நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு கிடைக்கிய எவடி அவ? அங்கிட்டு போய் பேசுங்க போங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. மறுபடியும் அந்த அக்கா தூங்குறத பத்தியலா? பார்த்தேன்டி பார்த்தேன். இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற இனியே? நீங்க தானே சொன்னீங்க அந்த அக்கா பெரிய வள்ளல் தர்ம பிரபு அப்படி இப்படின்ட்டு. இப்ப என்னன்னா நாயை விரட்டுறாவே. ஒரு 4 தட்டு தட்டி என்னன்னு கேளுங்க. எட்டி நம்ம வேற காரியமா வந்திருக்கோம், நீ அமைதியா கடை. ஏக்கா ஏக்கா அக்கோ அக்கோ, ஒரு மனுஷிய நிம்மதியா தூங்க விடுறாளுகளா? ஏக்கா நான் தான். என்ன தாண்டி வேணும் உங்க 2 பேத்துக்கு? அக்கா அக்கான்னு காதுல கத்திட்டு கிடைக்கிய 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்க கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? இந்த அக்கா தான் கூப்பிட சொன்னிச்சு, எனக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. அடிப்பாவி சந்தடி சாக்கில் இனிய கோர்த்து விடுற. நான் பாரு, காக்கா குருவி கத்துனாலே சும்மா விட மாட்டேன். 2 பேர் சேர்ந்து எழுப்பி விட்டிய, என்ன விஷயம் சொல்லி தொலைங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வந்தேனே. இந்த இருக்குல்ல இந்த பிள்ளை ஆசிரமத்தில் வேலை பார்க்குது. இந்த துணிமணி எதெல்லாம் வச்சிருப்பியல்ல, பழசில் தூக்கி போடலான்ட்டு போகிக்கெல்லாம் எரிக்காதியே. நம்மக்கிட்ட கொடுத்தியன்னா அப்படியே இந்த பிள்ளை கொண்டு போய் கொடுத்து 4-5 பேருக்கு உதவியாக இருக்கும்ல, அதை வந்து உங்ககிட்ட வாங்கிக்கலாமேன்னு. அதெல்லாம் சரிதான், உதவியாக இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உதவி செய்கிறவத்தான் நானும், அது பிரச்சனை இல்லை. இவன் மாடர்ன் ட்ரெஸ்ஸிங்க, இவளையும் ஆளையும் மூஞ்சியும், இவ மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கே. ஏதோ இங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு வெளியில 10 ரூபாய்க்கு விட்டுருவாளோன்னு ஒரு டவுட்டு. அதை யோசிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். நல்லவங்களா பார்த்து கொடுக்கலாம்னு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏட்டி இது என்ன 10 ரூபான்னு சொல்லுது? 10 ரூபாய்க்கு தான் பெருமா இது கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம்? 100 ரூபாய்க்கு பெரும் நீ சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கிற. எப்படியும் 100 ரூபாய்க்கு விற்று கொடுத்துரு பார்த்துக்க. 50 உனக்கு 50 எனக்கு, சரியா? அப்படியே அது ஒரு 20 ட்ரெஸ் கொடுக்கும், நம்ம 2000 சம்பாதிச்சிடலாம் இன்னைக்கு. ஏக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீ நம்பி இறங்கிருக்கியல்ல. இன்னும் ஒரு 10 வீடு போவோம். இன்னைக்கே 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்கு திரும்புறோம், ஓகே? நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா அதெல்லாம் ஒத்து வருமா? 10 வீடு போகணும்னா பெரிய லாரிலாம் கொண்டு வரணும். நம்ம கட்டப்பை கூட கொண்டு வராம வந்திருக்கோம். அதெல்லாம் என்ன பண்றது? அவங்க கிட்ட கட்டப்பைய அது இதுன்னு வாங்கிக்கலாம். பத்தலைன்னா யார்கிட்டயாவது ஒரு சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு போயிட்டு தள்ளிக்கிட்டே கொண்டு போய் கொடுத்தோம்னு வைங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்தா போதும், நல்ல விலைக்கு போகும். இல்லையா அந்த வடக்கங்கான ஒருத்தன் இருக்கிறான், அவங்கிட்ட கொடுத்தா போதும், சண்டே மார்க்கெட்ல சூப்பரா விட்டு கொடுத்து நமக்கு பல்கா ஒரு கமிஷனை கொடுத்துருவாங்க. ஆத்தி நீ சொல்றத பார்த்தா பழைய கில்லாடியா இருப்பிய போலையே. ஆத்தி நீ எதுலையும் கோர்த்து விட்டுறாத. இந்த ஊருக்குள்ள நான் ஒரு கௌரவமான ஒரு பதவியில இருக்கிறேன், நல்ல குடும்பஸ்தீன்னு. அந்த பதவியை மட்டும் கெடுத்து விட்டுறாத. ஏதோ பொங்கலுக்கு காசு தாரேன் வாங்கக்கா, சும்மா வந்தா போதும், உங்களுக்கு தெரிஞ்சு 4 வீட்டில் துணியை வாங்கி கொடுத்தா போதும், நல்ல அமௌண்ட் தானேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறேன். உன்னைய நம்பி இறங்குறேன், பின்னாடி என் பேரு கீர் எதுலையாவது அடிபட்டுச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் மத்துக்கோ. ஏக்கா என்னை நம்பி இறங்கிட்டியல்ல, நான் உங்களை பார்த்துக்க மாட்டேனான்னு சொல்லி என்னையும் சேர்த்து கோர்த்து விட்டுறத தாயி. சரி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? இன்னும் 10-15 வீடுக்கு போகலான்னு வச்சிருக்கிறேன். இன்னைக்கே 1 லட்ச ரூபாய் டார்கெட்டை முடிக்கலான்னு வச்சிருக்கிறேன். நீங்க என்ன பேசியே நேரத்தை ஓட்டிக்கிட்டு கிடக்குறியே. வாங்க அந்த அக்கா கிட்ட துணியை வாங்குவோம். ஏக்கோ துணி வந்துருச்சு.
ஏக்கா எல்லாம் நல்ல துணி தானே? ஏன் இங்கிட்டு வாங்கி வேற எங்கேயும் விற்கிறதுக்கு தான் நல்ல துணியா பார்த்து கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாவளே. கொடுத்த துணியை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாவ. நீ என்ன நல்ல துணியா நல்லா இல்லாத துணியாலாம் கேட்டுட்டு கிடக்குற? அது ஒன்றும் இல்லைக்கா, கொடுக்கறத கொஞ்சம் பிரயோஜனமா கொடுத்தா அவிய யூஸ் பண்ணிக்குவாவல்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்ல நல்ல துணி தான். உனக்கு தான் எங்களை பத்தி தெரியாதா என்ன? நாங்க தான் ரொம்ப நாள் ஆனா அந்த துணியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், புதுசாவே இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டுருவோம்ட்டு. சரி சரி கொடுங்க கொடுங்க. ஏமா துணியை மட்டும்தான் கொடுக்க முடியும்? துணி எதுல வச்சு எடுத்துட்டு போவீங்க? இப்படியே தெருவெல்ல காட்டிக்கிட்டு போவீங்க? ஐயோ, வர அவசரத்துல கட்டப்பை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நீங்க தான் ஒரு இத்து போன பிஞ்சு போன கட்டப்பை இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க. அது வேற ஏன்? எங்க வீட்டுல இத்து போனது பிஞ்சு போனதுல குப்பையில தூக்கி போட்டுருவோம், யூஸும் பண்ண மாட்டான். புதுசுதான் இருக்கு. சரி தாரேன், என்ன செய்யறது? நல்ல கட்டப்பையாத்தான் இருக்கு, கொடுக்கவே மனசு வர மாட்டேக்கு. துணியை கூட தூக்கி கொடுத்துருவேன், இந்த கட்டப்பையை கொடுக்கறதுக்கு எனக்கு அவ்வளவு உயிரே போற மாதிரி வலிக்குது. நீ கட்டப்பையை தான் எடுத்துட்டு வர முடியுமான்னு பாக்குறிய பேசாம? ஏக்கோ, சரியான கட்டப்பை பேய்கிட்ட மாட்டி விட்டுருக்கியே நீ. அது எனக்கே தெரியும், அந்த அக்கா கிட்ட இருந்து தங்க சங்கிலியை கூட வாங்கிடலாம் போல. அந்த கட்டப்பையை மட்டும் தரவே தராது. எத்தனையோ பேர்கிட்ட வாங்கியிருக்காவ, கேட்டிருக்காவ. ஐயோ, இந்த கட்டப்பையினால பெரிய பஞ்சாயத்தே வந்திருக்கு பாத்துக்க. என்னம்மா எடுத்துட்டு வாரியே? எப்படி? நான் வாங்குறேன் பாருங்க. எக்கா எக்கா, நீங்க புதுசு நிறைய பைய வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. எங்க ஆசிரமத்துல புது பைய எதுவுமே இருந்ததில்லை இது வரைக்கும். யாரும் கொடுத்ததும் இல்லை, நாங்களும் வாங்கினதும் இல்லை. ஒரு நல்ல கட்டப்பையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப ஒரு பிரயோஜனமாகவும் இருக்கும், பெருமையாகவும் இருக்கும். ஒரு கட்டப்பை கொடுக்க உங்கள் பேரை சொல்லி அந்த கட்டப்பையை நாங்கள் புதுசாகவே பாதுகாத்து வச்சுக்குவோங்க்கா. கொடுங்கக்கா ஒரு கட்டப்பையி. எடி, நீ பேசின பேச்சுக்கு அந்த அக்கா உச்சி குளிர்ந்து கட்டப்பை எடுக்க போதா இல்லைன்னா இருக்கிற துணியெல்லாம் வச்சுட்டு வரப்போதான்னு தெரியலையே. கட்டப்பை தான் எடுத்துட்டு வருவாவ. இம்பிட்டு பிட்டு போட்டிருக்கிறேன், எடுத்துட்டு வராமலே விட்டுருவாவ. பெருமை அது இதுன்னு பேசியிருக்கமில்ல, அந்த பெருமைக்காகவே எடுத்துட்டு வருவாவ அந்த அக்கா. நல்லது நடந்தா சரிதான். யாருக்கு? நமக்கு தான், பின்ன வேற யாருக்கு நல்லது நடக்குன்னு நினைப்பேன். பரவாயில்ல, நீ சொன்ன பிட்டெல்லாம் நம்பி அந்த அக்கா புது பையை எடுத்துட்டு வந்துருச்சு. உன்னை நம்பி நல்ல பிஸ்னஸ்ல இறங்கலாம் போலையே. நான் யாருன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியல. ஆமாக்கா, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன இந்த புக்கை வச்சு தூங்குறிய? புக்கு வச்சு தூங்குனா படிப்பே வராதுன்னு சொல்லுவாவ. நீங்க என்ன புக்கெல்லாம் வச்சு தூங்குறிய? ஆமாட்டி ஆமா. இப்ப நானே இந்த புக்கை வச்சு தூங்கி படிப்பு வராம போய் நான் என்ன கலெக்டர் உத்தியமா பாத்துக்கிட்டு கிடக்குறேன். இந்த கலெக்டர் உத்தியத்துக்கு படிக்கிறேனே. எனக்கு படிப்பு வந்தா என்ன, வராட்டா என்ன, போறாத காலத்துல நானே இப்போவோ அப்போன்னு இருந்துட்டு கிடக்குறேன். இந்த புக்கை பத்தி கேட்க வந்தியலா இல்ல துணிமணி வாங்க வந்தியலா? துணிமணி வேணுமா வேண்டாமே? ஐயோ, போனியே இப்படி இருக்கு. அம்மா கடங்கக்கா, எதையாவது பேசி கெடுத்து விடாதியே. வெண்ணை திரண்டு வர நேரத்துல பானையை உடச்சி விட்டுருவிய போலையே. பைய வாங்கிக்கிட்டே முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, நான் மறுபடியும் தூங்கணும், கண்ணெல்லாம் சொருகுது. சரிக்கா சரி, கொடுங்க கொடுங்க. இந்தா, மறுபடி வந்துடாதியே. நான் உள்ள போய் கதவெல்லாம் சாத்தி ஜன்னல் கிண்ணல் எல்லாத்தையும் சாத்திட்டு தூங்க போறேன். நல்ல ஏர் கூலரை போட்டுட்டு குழு குழுன்னு படுத்து தூங்கணும். வந்துகிட்டு கிடந்துகிட்டு கதவை தட்டிக்கிட்டு கிடந்திய கால கையில உடச்சி போடுவேன். உடச்சி பாத்துக்கங்க. எக்கோ, புக்கு இங்கே வச்சுட்டு போறியா? புக்கு வேணாமா? நான் வேணா எடுத்துட்டு போய்கிட்டுமா? புக்கு மேலகின கையை வச்சு கையை வெட்டி போடுவேன். அந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான புக்கு. அந்த புக்ல படுத்தாத்தான் எனக்கு மரண தூக்கம் வருமாக்கும். அந்த புக்கு அங்கே இருக்கட்டும். அடுத்து எந்த வீட்டுக்கு போகலாம்? அத்தையே, நீ ஆளை விடுமா? ஒரு வீட்டுக்கு வந்துட்டு பேசின பேச்சுக்கே எனக்கு தலையில கிருன்னு சுத்துது. எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த காசு மட்டும் கொடு போதும். அதுவும் மெதுவாக கொடுத்தா போதும் விற்றதுக்கப்புறம். இனி ஆளை விட்டு நான் போகிறேன்ப்பா. என்ன இந்தக்கா இப்படி சிட்டா பறந்துருச்சு? சரி, நமக்கு என்ன ஆளை இல்லை, வேற ஆளை பிடிச்சி நம்ம தொழிலை நல்லா பெருசாக டெவலப் பண்ணுவோம். துணி இருக்கா? துணி துணி இருக்கா? துணி துணி இருக்கா? துணி யாருமா அது? துணியுமில்ல ஒண்ணுமில்ல, போமாங்கிட்டே சும்மா வந்து கத்திக்கிட்டே எல்லாம் நான் அசர மாட்டேன். பக்கத்து தெருவுக்கு போய் பிசினஸை டெவலப் பண்ண போறேன். உழைப்பே ஊதியம் தருமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.